இப்போ நம்ம பார்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய கோட்டீஸ்வரர் ஆலயம். இது வந்து நம்ம வதச்ச பெருமாள் கோயிலுக்கு கிட்டே அருகாமையில தான் இருக்கு. வதச்ச பெருமாள் கோயில் வந்து அதிகபட்சமா வந்து ஒரு 300 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கதான் நம்ம மெயின் ரோட்லயே இருக்கு உங்களுக்கு. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரம்மாண்டமான கோவில். இது இங்க வந்து எல்லா சன்னதியும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்குள்ள கோவில்ல. இப்பதான் ஒரு ரீசனா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்தது இந்த கோவிலுக்கு. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய தெப்ப குளம் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு இந்த தெப்ப குளத்துல வந்து சுவாமி தெப்பத்துல இருப்பாரு. ஸோ அது இல்லாம இந்த கோவில வந்து திருநாவூர் சம்பந்தருடைய கூட்டு வழிபாடு வந்து இங்க அப்பப்போ வச்சுட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் ஒரு 135 தடவை வச்சுதான் சொல்லிட்டு சொன்னாங்க இந்த கோவில்ல பக்கத்துல இருந்தவங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம். இது கண்டிப்பா சிவராத்திரி அன்னைக்கு இந்த கோவிலை வந்து வழிபடுங்க. இப்போ வாங்க அடுத்த திருக்கோவிலுக்கு நம்ம போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து ரொம்ப பழமையான ஒரு சிவாலயம் தான். மணிகண்டேஸ்வரர் சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த சிவாலய சிவனுடைய பெயர் வந்து. இது வந்து ரொம்ப பழமையான ஸ்தலம். இது கூட காஞ்சிபுரத்துல வந்து ஒரு ரொம்ப பழமையான ஸ்தலங்கள்லாம் நிறைய இருக்கு. இதுவும் வந்து ஒரு பழமையான ஸ்தலம். இங்க வந்து நிறைய திருமணங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கோவில் வந்து நிறைய திருமணம் ஆகும். ஏன்னா இந்த கோவில் வந்து திருமணம் செஞ்சா அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரார்த்தனை வச்சுட்டு இங்க திருமண மண்டபமே தனியா இங்க வந்து ஒண்ணு அமைச்சு கொடுத்துருக்காங்க. திருமணம் நடக்கிறதுக்காகவே இந்த கோவில் நிறைய கோவில் இருக்காது. இது ஆக்சுவலா சில கோவில்ல மட்டும் திருமண மண்டபம் வச்சு நம்ம திருமணம் பண்ணுவாங்க. அது இல்லாம இங்க நந்தி வந்து ரொம்ப ஒரே கல்ல செஞ்ச நந்தின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ரொம்ப பெரிய நந்தியா இருக்கு. அற்புதமான நந்தி. அது இல்லாம எல்லா கோவிலையும் வந்து பாத்தீங்கன்னா நந்தி வந்து கொஞ்சம் தலையை சாய்ச்ச மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் திருமணம் மாதிரி. ஆனா இங்க வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா மணிகண்டேஸ்வரர் சிவபெருமானை வந்து பாக்குற மாதிரி இங்க அமைச்சிருக்காங்க. அந்த நந்தி ரொம்ப ஒரு சிறப்பான நந்தி. இது ரொம்ப அழகாவும் இருக்கு. இந்த வேலைப்பாடுகளும் ரொம்ப அற்புதமான பழமையான கோவில் இல்லையா, அந்த வேலைப்பாடுகளும் ரொம்ப அற்புதமா இருக்கு. சிவராத்திரி என்று கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து வழிபட்டு சிவனுடைய அருளை பெருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வாங்க அடுத்த திருக்கோவிலுக்கு நம்ம செல்லலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிறது வந்து சத்யநாதர் சுவாமி ஆலயம். இது வந்து நம்ம எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம் திருக்காளிமேடு அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த ஏரியால தான் இருக்கு திருக்காளிமேடு. அதாவது வந்து திருநெறி கரை காடு அப்படின்ற ஊரை தான் வந்து திருக்காளிமேடு அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஸோ அந்த ஏரியால தான் இந்த சிவபெருமான் கோவில் இருக்கு. இது வந்து நவகிரகங்கள்ல வந்து புதன் ஸ்தலம் சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நம்ம திருக்காளிமேடுல இருக்க சத்யநாத சுவாமி ஆலயத்தை வந்து புதன் ஸ்தலம் சொல்றாங்க. ஸோ புதனுக்கு சம்பந்தப்பட்ட பூமிக்கு சம்மந்தப்பட்டவர் புதன். அந்த மாதிரி சொல்லக்கூடிய நாணத்துக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டவர் புத பகவான் தான். புதன் பகவானுக்கு உரிய ஏதாவது தோஷங்கள் இருக்கு அப்படின்னா இது வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். செல்வங்கள் கண்டிப்பா அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்து காஞ்சிபுரத்துல நல்ல ஃபேமஸான கோவிலும் கூட. அது இல்லாம ரொம்ப பழமையான கோவில். இதுல சிற்பங்கள்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பழமையான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த திருக்கோவிலை வந்து சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பா வந்து வழிபடுங்க. வாங்க நம்ம அடுத்த திருக்கோவிலுக்கு செல்லலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஆலயம் வந்து மதங்கீஸ்வரர் திருக்கோவில். இது வந்து சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அற்புதமான காட்சியில் இங்கே தராரு. ரொம்ப பெரிய ரூபமா இருக்கு. அது இல்லாமல் எல்லா கோயிலுமே வந்து நந்தி வந்து வெளியே தான் இருக்கும் மூலஸ்தானத்தோட. ஆனால் இங்கே வந்து என்னன்னா மூலஸ்தானத்துக்கு கிட்டேயே வந்து நந்தி இருக்காரு. அது இல்லாமல் பின்செவூர்ல வந்து சிவன் பார்வதியோடைய உருவம் இருக்கு இந்த கோவில்ல. ரொம்ப அற்புதமான சிவபெருமான் இது. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சிஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில தான் இருக்குது. ரொம்ப பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப அருகாமையில தான் இந்த ஸ்தலம் இருக்கு. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சிவபெருமான் இவர் மதங்கீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா இந்த சிவன் ஆலயத்தை வந்து வழிபடுங்க. அவருடைய அருளை பரிபூர்ணமா பெறலுங்க. வாங்க நம்ம பார்த்த திருக்கோவில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து அபிராமேஸ்வரர் அப்படின்ற ஒரு ஆலயத்துல தான் இருக்கு, சிவன் ஆலயத்துல தான். இது எங்க இருக்கு அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காமாட்சி அம்மன் கோவில் சன்னதி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போற வழியில தான் இருக்கு. இது அதாவது உலகத்து பெருமாள் கோவிலுக்கு கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம இல்ல எதிர்க்க அப்படின்னா சங்குபாணி விநாயகர் கோவில் சொல்லிட்டு ஃபேமஸான ஒரு கோவில் இருக்கு. அது எதிர்க்க தான் வந்து அபிராமேஸ்வரர் அப்படின்னு சொல்ற ஆலயம் சிவபெருமான் இருக்காரு. கண்டிப்பாக வந்து சிவராத்திரி அன்னைக்கு வழிபடுங்க. இது ரொம்ப எல்லா கோவிலுக்கும் கிட்டையா தான் இருக்கு. இது பக்கத்துல வந்து கச்சிபேஸ்வரர் கோவில் இருக்கு, ஏகாம்பர கோவில் இருக்கு. எல்லா கோவிலுமே இங்க பக்கமா தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாதீங்க. சிவராத்திரி அன்னைக்கு வந்து வழிபடுங்க. வாங்க அடுத்த திருக்கோவிலுக்கு போகலாம். இப்ப நம்ம இருக்கிறது வந்து நகரேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிவபெருமான் பேரு. இது வந்து எங்க இருக்குன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப அருகாமல் பஸ் ஸ்டாண்ட் அந்த கார்னர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கார்னர்ல தான் இருக்கு. இங்க இருக்க சிவபெருமான் ரொம்ப சிறப்பானது, பாடல் பெற்ற ஸ்தலங்களும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்க ரொம்ப ஈஸியா வரணும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்குது நகரேஸ்வரர் சிவாலயம்.
அது இல்லாம இங்க வந்து தனியா வந்து ஐயப்பனுக்கும் சன்னதி இருக்கு. இங்க இருந்து இந்த கோவில்ல இருந்து ஒரு வருடத்துக்கு வந்து 50,000 பேர் சுவாமிகள் சபரிமலைக்கு இருந்து கட்டிட்டு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு ஸ்தலம் தான் இது. கண்டிப்பா நீங்க வந்து தவறாம இந்த சன்னதியில இருக்க சிவபெருமான வழிபடுங்க. வாங்க நம்ம அடுத்த திருக்கோவிலுக்கு போகலாம். இப்ப நம்ம பார்த்துக்கிறது வந்து ஸ்ரீ திரிகால ஞானேஸ்வர ஆலயம் சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்துக்குள்ள இருக்கு இந்த கோவில். ஆனா நிறைய பேர் இந்த பக்கம் போவோம் வருவோம். இங்க இருந்து எங்க போனாலும் இந்த பேருந்துக்கு தான் வரணும், எங்க இருந்து வந்தாலும் இங்கதான் பேருந்துக்கு தான் வரணும். பட் ஆனா வந்து இந்த கோவில் வந்து நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டோம். காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் சென்னை பஸ் தான் நிற்கும் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துல தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இது வந்து முக்காலமும் அறிஞ்ச சிவபெருமான் சொல்றாங்க. அதாவது நமக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா முக்காலத்துல அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை வந்து தீர்த்து வைப்பாரு அந்த சிவபெருமான். அது இல்லாம வந்து பேருந்துல தான் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைக்குன்னா எமர்ஜென்சினா சொல்லுவோம் இல்லையா, அப்போ வந்து அந்த பிரச்சனையை வந்து இவர்கிட்ட சொல்லிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா தீர்த்து வைக்கிறதா வந்து சொல்றாங்க இங்க இருக்கவங்க எல்லாருமே. ஆகையினால இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாகவும் இருக்குது. அழகா இந்த பக்கம் விநாயகர், இந்த பக்கம் முருகவள்ளி தேவனையோட அழகா வந்து நம்ம காட்சி கொடுக்குறாரு. சிவபெருமானுக்கு பின்னாடி அந்த செவுருல வந்து சிவன் பார்வதி திருவுருவமா நம்மளுக்கு காட்சி தராங்க இந்த சிவாலயத்துல. கண்டிப்பா நம்ம காஞ்சிபுரம் சிவராத்திரி அன்று மட்டும் இல்லாம காஞ்சிபுரம் நம்ம வந்தோம் பேருந்துக்கு வந்தோம் அப்படின்னா இந்த சிவபெருமான கண்டிப்பா மனதார உருக்கி வேண்டுங்க. நம்ம என்ன வேண்டுமோ அதை கண்டிப்பா நடத்தி தருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆகையினால தவறாம காஞ்சிபுரம் பேருந்துக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த சிவபெருமான வழிபடுங்க, அவருடைய பரிபூர்ண அருளை பெறுங்க. வாங்க நம்ம அந்த திருக்கோவிலுக்கு போகலாம். இப்போ நம்ம இருக்கிறது எங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ மச்சகேச பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான ஆலயத்துல தான் இருக்கும். இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பூக்கடை சத்திரத்துக்கு போற வழியில இடது புறம் இருக்கு. நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பூக்கடை சத்திரம் போற வழியில இடது பக்கத்துல இந்த சிவன் கோயில் இருக்கு. மச்சகம் அப்படின்னாலே நம்ம பெருமாள் தான் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க வந்து மச்சகேச பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவோடைய பேர்ல சிவபெருமான் இங்க இருக்காரு. ரொம்ப பிரசித்திட்ட ஒரு சிறப்பான ஒரு சிவன் ஆலயம் தான் இது உங்களுக்கு. ஸோ இங்க வந்து கண்டிப்பா வழிபடுங்க. இந்த ஆலயத்திலேயே பக்கத்துல பெருமாளுடைய சன்னதியும் இருக்கு. அது இல்லாம இங்க பைரவருடைய சன்னதியும் இருக்கு, நவகிரக சன்னதியும் இருக்கு. ஸோ வந்தீங்க அப்படின்னா சிவராத்திரி பொழுது வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இங்க சிவராத்திரியோடைய பிரதோஷ வழிபாடும் சரி, சிவராத்திரியுடைய வழிபாடும் இங்க 4 கால பூஜையும் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நீங்க 4 கால பூஜையில ஏதோ ஒரு கால பூஜையில இங்க கலந்துக்கிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா அவருடைய பரிபூர்ண நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னது இல்லையா, பக்கத்துல பெருமாளுடைய சன்னதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸ்ரீ சீனிவாச பெருமாள் சன்னதி இங்க இருக்கு. ஸோ சிவனும் பார்வதியும் ஒரே கோபுரத்துக்குள்ள தனித்தனி கருவறையில இருக்காங்க. இந்த கோவிலுடைய சிறப்பு ரொம்ப பெரிய சிறப்பு. ஸோ அதனால தவறாம இந்த சிவாலயத்தை வழிபடுங்க. வாங்க நம்ம அடுத்த திருக்கோவிலுக்கு போகலாம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து அப்பார தெருவில் காமராஜர் நகரில் இருக்க சிவாலயத்தில் தான் இருக்கும். இந்த சிவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவீட்டாளீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய சிறப்பு அப்படின்னா 63 நாயன்மார்கள்ல வந்து காஞ்சிபுரத்துல வந்து 3 நாயன்மாரோடைய ஜீவசமாதி இருக்கிறதா சொல்றாங்க. அதுல வந்து ஒருவரான சாக்கிய நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயன்மார்களுடைய வழிபட்ட ஸ்தலமாகவும் சொல்றாங்க, ஜீவசமாதி ஸ்தலமாகவும் சொல்றாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் வந்து பௌத்த மதத்துல இருந்தாரு. இவர் இருந்தாலும் சிவன் மேல இருக்க பக்தியில என்ன பண்ணுவார்னா டெய்லி ஒரு கல்லை வந்து தூக்கி போடுவாராம். அந்த கல் வந்து பூவானி ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கு கட்டளை இட்டு இருந்தாராம். அப்படிங்கும்போது டெய்லியும் ஒரு கல் தூக்கி போட்டுட்டு அவருடைய அவருடைய தினசரி வேலையை செஞ்சுட்டு இருந்தாராம். அப்படி ஒரு நாள் வந்து அதை பூஜை செய்யறதுக்கு மறந்துட்டு போயிட்டு உணவு இருந்து உட்காந்துருவாராம். அப்போ வந்து சிவன் வந்து அவரை அனைத்து வந்து சொன்னாரா, நீ வந்து நீ பூஜை செய்ய மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சிவனோட அவர் வந்து கலந்ததாக சொல்றாங்க இந்த சன்னதியில. ஸோ அதுக்காக தான் இந்த சன்னதி வந்து திருவீட்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது திருவிட்ட அப்படின்னு சொன்னா விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதாவது திருவிட்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிவன் ஆலயத்துல. இங்க வந்து லாஸ்டா அந்த 63 நாயன்மாரான சாக்கிய நாயனார் வந்து எரிந்த கல்வன்னிக்கு வந்து இந்த சன்னதியில வந்து சிவனுடைய பக்கத்திலேயே வந்து வச்சிருக்காங்க. லாஸ்டா எரிந்த கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது இல்லாம வந்து இவருக்கு மேல கல்லு தூக்கி போட்டதுக்காக வடிவு வந்து அங்கங்க புள்ளியா அவருடைய மூலஸ்தானத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது இல்லாம எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு என்ன இந்த சன்னதியில அப்படின்னா, முருகர், வள்ளி தேவானை, நடராஜர், சிவகாமியோடைய பாதுகையை வச்சு இங்க வழிபடுறாங்க. எங்கேயுமே பாதுகை வழிபாடு வந்து ரொம்ப கம்மி தான் நம்ம இந்தியாவில். ஆனா பட் இந்த தளத்துல வந்து பாதுகையை வச்சு வழிபடுறாங்க. அது வந்து இந்த கோவிலுடைய சிறப்பு. ஸோ கண்டிப்பா சிவராத்திரி அன்னைக்கு இந்த கோவிலை வந்து வழிபடுங்க. 63 நாயன்மார்களுடைய ஒருவரான சாக்கிய நாயனாருடைய அருளும் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். கண்டிப்பா தவறாம இந்த கோவிலை வந்து வழிபடுங்க. வாங்க அடுத்த திருக்கோவிலுக்கு போகலாம்.
நம்ம பார்க்கறது அப்பாராவ் தெருவிலே கொஞ்சம் உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த சிவாலயம் இருக்கு. இது மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நம்ம பிரம்மரும் விஷ்ணு சிவனை வழிபட்டதாகவும் சொல்றாங்க. சிவனை வந்து அர்ச்சனை பண்றது தினசரி வந்து சிவனும் வந்து விஷ்ணு பிரம்மாவும் வந்து இங்க பூஜிக்கதாகவும் வந்து சொல்றாங்க இங்க பக்கத்துல இருக்கவங்கலாம். ஆகையினா அப்படிப்பட்ட மூர்த்திகள்ல வந்து இரு மூர்த்திகள் வந்து சிவபெருமான வழிபட்ட ஸ்தலமா அதை சொல்றாங்க. அதனால கண்டிப்பா இந்த சன்னதி வந்து அப்பராவ் தெருவுல கொஞ்சம் உள்ள இருக்கு. கண்டிப்பா இந்த மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டு அவருடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நாம அடுத்த திருக்கோயிலுக்கு போகலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிறது வந்து கம்பா தெருவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நிருத்திகேஸ்வரர் ஆலயத்தை வந்து நம்ம இருந்து உங்களுக்கு காணொலி இந்த கோவிலை காமிக்கிறோம். இங்க வந்து என்றும் 16 என்ற வரம் பெற்ற மார்கண்டேய மகரிஷி வந்து வழிபட்ட ஸ்தலமாகவும் அதை சொல்றாங்க. காஞ்சிபுரத்துல அவர் வந்து வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்தலமா தான் இருக்கு. ஆகையினால ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தை இங்கே சிவராத்திரி அன்று கண்டிப்பா வந்து வழிபட்டு அவருடைய அருளை பெருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். அது இல்லாம இந்த கோவில்ல வந்து நந்தி வந்து ஃபுல்லாவே திரும்பி இருக்க ஒரு காட்சி நம்மளுக்கு தெரியுது. ரொம்ப சிறப்பான கோவில். ஏன்னா வந்து மகரிஷி வந்து ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது நந்தி வந்து ஃபுல்லா திரும்பி காட்சி கொடுத்தாரா சிவபெருமான. ஸோ அதனால இந்த நந்தி வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு திரும்பி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சிறப்பான இந்த ஆலயத்தை வந்து கண்டிப்பா நீங்க வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம மற்ற திருக்கோவிலுக்கு போகலாம்.